FX United Capital Guaranteed Auto Trading இல்லனா வந்து Seagate is back சொன்னா எத்தனை பேர் திருப்பி நீங்க போய் அங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? இன்வெஸ்ட் பண்ணது மட்டும் அல்லாம எத்தனை பேரை நீங்க வந்து ரிக்ரூட் பண்ணுவீங்க? அதாவது உங்க கீழே அண்டர் த நேம் ஆஃப் நெட்வொர்க்கிங் சொல்லிட்டு கண்டிப்பா சொல்றேன், 100 பேர்ல வந்து ஒரு ஆள் கூட நம்ம இதை ட்ரை பண்ண மாட்டோம் திருப்பியும். ஏன்னா வந்து இந்த ஸ்கீம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்க வந்து ரொம்ப பேர் பணம் பணம் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பார்த்தவங்களோட அதிகமாக பணம் போனவங்க தான் இந்த ஸ்கீம்ல வந்து ரொம்ப பேர் இருந்தாங்க. ஸோ அதனால வந்து எஃப்எக்ஸ் யுனைடெட் டூ திருப்பி வந்துச்சுன்னு மார்க்கெட்ல யாருமே போக மாட்டோம். ஏன்னா அதையோட தோல்வி வந்து ரொம்ப ரொம்ப பெருசுங்க. ஸோ அதனால வந்து இதை பற்றி நான் இன்னைக்கு பேசலான்னு ஒரு சின்ன சஜஷன் தான். ஏன் வந்து ரொம்ப பேர் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, எதனால வந்து ரொம்ப பேர் பணத்தை இழந்தாங்க, ஏன் வந்து ரொம்ப பேர் வந்து இப்போ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் சொன்னாலே வந்து ரொம்ப பேர் பயந்து போறாங்கன்னு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்கு போயிடுவோம். நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்ஸ் இல்லைன்னா ஏதாவது சரிங்க, அதாவது நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்வாதாரமும் சரி, நம்மளோட தினசரி வாழ்க்கை வந்து எல்லாமே இஸ் கான்சியஸ் ஆஃப் ட்ரேடிங் தாங்க. நீங்க வந்து வேலைக்கு போனாலும் நீங்க ஒரு டைமை ட்ரேட் பண்றீங்க, நீங்க வந்து உங்களுடைய சேலரி எடுத்த பிறகு அந்த பணத்தை நீங்க கொண்டு போய் மார்க்கெட் கொண்டு போனாலும் ட்ரேட் பண்றீங்க. ஸோ இந்த ட்ரேடிங்ன்றது வந்து நம்ம வந்து எக்காரணத்துக்கு கொண்டும் தப்பிக்க முடியாது. ஏன்னா வந்து அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையோட ஒரு ஒட்டி போன விஷயம். சரி, அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ வந்து இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ன்றது நமக்கு தெரியும் என்னன்னு. இது வந்து ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க, இல்லை கரன்சி எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு பணத்தை கொடுத்து இன்னொரு பணத்தை வாங்குறது. ஏன் வாங்கணும்னா வந்து என்னைக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து யூரோ யூஎஸ்டி வந்துச்சுக்கோமே, யூரோ யூஎஸ்டி வந்து இன்னைக்கு சீப்பாக இருக்கு. பட் வந்து யூஎஸ்டி வந்து கொஞ்சம் சாரி யூரோ டாலர் வந்து சீப்பாக இருக்கு, யூஎஸ்டி வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சுன்னா வந்து நம்ம என்ன செய்வோம், யூரோவை வாங்கிட்டு யூரோ டாலரை வந்து வித்துட்டு யூஎஸ்டியை வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி வந்து எந்த கரன்சி குறைவா இருக்கோ அதை வாங்கிட்டு எந்த கரன்சி கூட இருக்கோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்போம். அதுதாங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா வந்து ரொம்ப பேர் ஏன் இந்த பணத்தை வந்து ரொம்ப பேர் பணத்தை இழந்தாங்கன்னா பிகாஸ் அவங்களுக்கு வந்து இதோட நாலேஜ் ரொம்ப இல்லை. அது மட்டும் கிடையாது, நீங்க இந்த இதை பாருங்களேன், இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க. அவங்க வந்து பாருங்க பெனிஃபிட் ஆஃப் சீகேட்னு சொல்லிட்டு எங்கெங்க நம்ம வந்து டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இந்த பாருங்க பர்சனல் சேவிங்ஸ், பேரண்ட்ஸ் அலவன்ஸ், பர்ச்சேஸ் ஆஃப் அசெட்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம தினசரி செய்யக்கூடிய விஷயம். ஒரு ஒரு காலகட்டம் கிடையாது, அன்டில் நம்ம ரிட்டையர் இதுதான் செய்ய போறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கீ பாயிண்டை வச்சு அவங்க வந்து இன்வெஸ்டரையோ இல்லை வந்து ட்ரேடரையோ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ல கூப்பிட்டு இல்லாததோ இருக்கிற மாதிரி சொல்லி பல விஷயங்கள் ஆசை மூட்டி ரொம்ப பேரை வந்து இந்த பணத்துல வந்து மணியை வந்து லாஸ் பண்ண வச்சாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, எஃப்எக்ஸ் யுனைடெட் திருப்பி ஒன்று வந்துச்சுன்னா நம்ம யாருமே போக மாட்டோம். ஏன்னா வந்து நம்ம வாங்கின வலியும் சரி அடியும் சரி ரொம்ப பெருசு. சரி, இந்த ரீசன் ஏன் நான் வந்து இந்த வீடியோ சேரணும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா வந்து அஃப்கோர்ஸ் ஒரு விஷயம் நடந்துருச்சு, இல்லை ஒரு விஷயம் வந்து நம்மளால வந்து தவிர்க்க முடியல நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நம்ம பேக் ஆஃப் பண்றதோட அதுல இருந்து நம்ம என்ன விஷயத்த கத்துக்கலாம்னு யோசிக்கிறப்போ தான் வந்து நம்ம வந்து இன்னமும் நம்மளோட இன்னொரு லெவலுக்கு வந்து கூட்டி போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில தான் வந்து இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா வந்து சரி, ரொம்ப பேர் வந்து ஃபாரெக்ஸை விட்டுட்டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் விட்டுட்டு போயிருக்கலாம். ஏன் விட்டுட்டு போனீங்கன்னு பெரும்பாலும் நினைக்கிறப்போ வந்து இல்லை என்னை ஏமாத்திட்டாங்க, நான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல போட்டேன் பட் வந்து பணம் வந்து கிடைக்கல. சரி, இதுக்கு வந்து அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நாலேஜ் தாங்க. இந்த நாலேஜ்ன்றது வந்து ரொம்ப பேருக்கு ஈவன் யாரா இருந்தாலும் சரி, இந்த நாலேஜ் என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு இல்லையோ அன்னைக்கு வந்து நம்ம வந்து சில விஷயங்களை வந்து பறி கொடுக்க வழிகள் இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த ட்ரேடிங்கும். ஓகே, சரி, இப்போ இங்க பாத்தீங்கன்னா வந்து அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா வந்து மாதத்துக்கு வந்து 12% ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. நான் give you a very logic. நீங்க இங்க பாருங்க, வாரன் புஃபே உங்க அனைவருக்கும் தெரியும். அவர் வந்து பிகாஸ் நீங்க எந்த யூடியூப் வீடியோல போனாலும் சரி எல்லாமே வந்து வாரன் புஃபே பத்தி தான் பேசுவாங்க. பிகாஸ்
இஸ் இது ஒரு 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 ப்ரூவன் ரிசல்ட் சொல்லலாம், இல்லைன்னா வந்து இஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஒரு ட்ரேட்மார்க். அவரே பாத்தீங்கன்னா வந்து ராஃப்லி வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 22% எடுக்கிறாங்க. இவன் நிறைய பணம் வச்சிருந்தாலும் அவங்களுடைய இன்கம், அவரோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ROI பேஸ்ட் ஆன் திஸ், ஐ மீன் அவருடைய ஷேர்ஸ் 22% எடுக்கிறாங்க. நான் சரி, அதை தவிர்த்து ரெண்டாவது கோலுக்கு போயிருமே. இப்ப கோலை பார்த்துக்கிட்டீங்கன்னா, கோல் வந்து கடந்த 20 வருஷம், ஓகே, கடந்த 20 வருஷம் பார்த்துக்கிட்டீங்கன்னா 639 டிவைட் பை 20 வருஷம், எவரேஜ் ரிட்டர்ன் வந்து 31% கொடுக்குது, அதாவது ஒரு வருஷத்துக்கு. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த ஃபாரெக்ஸ்ல மட்டும்தான் வந்து இவங்க வந்து இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி பீப்புளை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி ஆசை மூட்டி பல விஷயங்களை வந்து நல்ல விஷயங்களை கூட வந்து கெட்ட விஷயமா ஆக்கிடுது இந்த மாதிரி விஷயங்கள். ஓகே, ரிட்டர்னை பார்த்தா கூட வந்து நம்மளுக்கு இதெல்லாம் உண்மையா இருக்குமா, இருக்காதா, அந்த மாதிரி பார்க்குறப்போ கண்டிப்பா இருக்காதுங்க. சரி, இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்க என்ன செய்யலாம்? why they are people making in forex? I mean ரொம்ப பேர் வந்து ஃபாரெக்ஸ்ல வந்து பணம் செய்றாங்க. பணம் செய்றது த மீன் இன்வெஸ்டிங், தி மேக்கிங் நைஸ். நீங்க வந்து யூடியூப் போனாலே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, பீப்புள் மேக்கிங். பட் அதெல்லாம் நீங்க வந்து நம்பணும், நம்பாதது வந்து உங்களுடைய தனிப்பட்ட உரிமைங்க. ஆனா எந்த விஷயம் செஞ்சாலும் அதுக்கு வந்து ஒரு சின்ன பேசிக் நாலேஜ் இருந்துச்சுன்னா வந்து அது ரொம்ப உங்களுக்கு நல்லதா இருக்கும், நான் நம்புறேன். ஸோ அந்த அடிப்படையில் வந்து இன்னைக்கு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங்குள்ளார வர போறீங்க, இல்ல நானும் வந்து, அதாவது நீங்க, அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாராவது வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம இதுக்கு தயார் நிலைக்கு கொண்டு போறது தான் வந்து இந்த வீடியோட முழுக்க ஒரு நோக்கம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரேடிங்கும் சரி, ஒரு வேலையும் சரி, ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து அதோட பேசிக் நாலேஜ் ரொம்ப முக்கியங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா வந்து 101 சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி கான்செப்ட் இருக்கு. ஸோ இப்போ நீங்க ஃபாரெக்ஸை கத்துக்க போறீங்க, ட்ரேடிங்கை கத்துக்க போறீங்கன்னா வந்து உங்களுக்கு அடிப்படை பேஸ் என்ன வேணும்னா வந்து இந்த நாலேஜ். நான் அண்டர் த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு வெப்சைட் இருக்குங்க, அது பேர் வந்து பேபி பிப்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பேபி பிப்ஸ்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து ஃப்ரம் 0 டு அட்வான்ஸ் லெவலுக்கு நீங்க வந்து ஒரு ட்ரேடை பற்றி கற்றுக்கணும்னா இந்த வெப்சைட் வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ரெண்டாவது வந்து ஒரு கண்ட்ரி வந்து எப்படி வேலை செய்யுது, அப்புறம் வந்து நியூஸ் எப்படி வந்து ஒரு கண்ட்ரியோடைய கரன்சி வந்து பாதிக்குது, அப்புறம் வந்து பீப்புளோடைய ஷேரிங் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஃபாரம்ல இருக்கும். ஸோ ஃபாரம்ல போனீங்கன்னா வந்து பீப்புள் எக்ஸ்சேஞ்ச் தி ஐடியா. இப்போ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீப்புள், அதாவது வந்து சேம் ஒரே மாதிரி யோசிக்கக்கூடிய பீப்புள் இங்க பேசிக்குவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து பங்கு பண்றப்போ வந்து நம்மளுடைய அவேர்னஸ் லெவல் வந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு நீங்க வந்து சரி, இன்னைக்கு நீங்க முடிவு பண்றீங்க நான் வந்து ஒரு சைட் ஹசல், இல்ல சைட் ஹசல்ல வந்து நான் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைச்சீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்க வந்து உங்க பணத்தை போடுறதுக்கு முன்னாடி, இல்லைன்னா வந்து நீங்க வந்து சார்ட்டிங் செய்யறதுக்கு முன்னாடி வந்து இந்த பேசிக்கை வந்து நீங்க கத்துக்கீங்க நிறையா. ஸோ ஐ திங்க் பேபி பீப்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப்சைட் ஃபார் பீப்புள் ஹூ வாண்ட் டு லேர்ன் அபவுட் த ட்ரேடிங். நான் நீங்க பணம் கொடுத்துலாம் கத்துக்க தேவையில்லைங்க, அன்லெஸ் நீங்க உங்களுக்கு வேணும்னா. பட் ஃப்ரீயா இருக்கிறப்போ ஏன் நீங்க வந்து பணம் கொடுத்து நீங்க வந்து உங்களுடைய ஹார்ட் அண்ட் மணியை நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கத்துக்கிட்டு நீங்க உங்களை நீங்க வந்து தயார் நிலைக்கு கொண்டு வந்துருங்க. சரிங்களா? நான் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பேசிக் வந்த பிறகு நான் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க போகணும். அதாவது வந்து நீங்க ஏதாவது ஒரு மென்டரோ இல்லைன்னா வந்து யாராவது ஒரு பீப்புள் இந்த துறையில உள்ளவங்களை வந்து நீங்க வந்து அவங்கள ஃபாலோ பண்ணணும் கட்டாயம் கிடையாது. அவங்க என்ன சொல்ல வராங்க, ட்ரேடிங்னா என்ன, அவங்களோட வியூ பாயிண்ட்ஸ் என்ன, இது சான்சஸ் ஆஃப் சக்சஸ் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு, why people fail, ஏன் people சக்சஸ் பண்றாங்க, இந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஒரு விஷயத்தை நீங்க தெரியணும்னா வந்து ஐ வுட் சஜஸ்ட் கோ டு நியல் ஃபுல்லர். இந்த மனுஷன் வந்து இஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, இவங்க வந்து ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ். பட் மோஸ்ட்லி பார்த்தோமா வந்து இவர் வந்து அவர் ட்ரேடிங் மெத்தட், ட்ரேடிங் ப்ராஃபிட் லாஸ்லாம் காட்ட மாட்டாரு. பட் இந்த வெப்சைட் என்ன சொல்லுதுன்னா வந்து அவங்களுடைய வியூ டுவர்ட்ஸ் ஃபாரின் மார்க்கெட், அப்புறம் வந்து நல்ல நல்ல ஆர்டிகல்ஸ் இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து நீங்க வந்து ஒரு ட்ரேடிங்ல இருந்தீங்கன்னா நிறைய ஆர்டிகல்ஸ் படிக்கணும், நிறைய விஷயத்தை படிக்கணும். படிச்ச பிறகு வந்து அந்த விஷயத்தை நீங்க வந்து மனம் வாங்கி நீங்க வந்து டேக் இட் பண்ணிட்டு அதை நீங்க வந்து சம்மரைஸ் பண்ணி நீங்களே ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து லேர்ன் டு ட்ரேட் த மார்க்கெட் ஃப்ரம் நேல் ஃபுல்னு சொல்லிட்டு
ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. நீங்க இந்த இது நீங்க வந்து உங்களுடைய லேர்னிங் லிஸ்ட்ல நீங்க வந்து வச்சுக்கலாம். ஓகே. நான் மூணாவது என்ன நடக்குது பாத்தீங்கன்னா வந்து ஃபாரெக்ஸ் ஃபேக்டரிங்க. இது வந்து தெரியாதவங்க யாரும் கிடையாது. பிகாஸ் யார் யார் வந்து ட்ரேடிங்ல இருக்காங்களோ இல்ல கரன்சி ட்ரேடிங்கோ ஷேர் ட்ரேடிங் இருக்காங்களோ அவங்க அதிகமா பாய்க்கக்கூடிய ஒரு வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி, forex-factory.com. இங்க என்ன நடக்குது பார்த்தோமா, இங்க வந்து உங்களுடைய அந்த கரன்சியோட ஸ்ட்ராங், அப்புறம் புரோக்கர்ஸ் லிஸ்ட், அப்புறம் மார்க்கெட்ஸ், அப்புறம் கேலண்டர், இதுதான் வந்து ரொம்ப அதிகமா பாய்ப்பாங்க கேலண்டர்னு சொல்லிட்டு. இந்த கேலண்டர்ல என்ன நடக்கும்னா வந்து என்னன்னைக்கு கிரிட்டிக்கல் நியூஸ் இருக்கோ அன்னன்னைக்கு வந்து அவங்க வந்து யூ கேன் பிளான் யுவர் ட்ரேட்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோமா வந்து பெரும்பாலும் வந்து நீங்க வந்து இதை எடுத்துடலாம், இதை எடுத்துடலாம், இதை எடுத்துடலாம், இது மட்டும் கிரிட்டிக்கல். இதை மட்டும் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அன்னன்னைக்கு என்னென்ன கிரிட்டிக்கலான நியூஸ் இருக்கு, அந்த நியூஸ் வந்து எந்தெந்த கரன்சியை வந்து பாதிக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நீங்க வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நீங்க வந்து சரிப்படுத்தலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் எஸ் ஐ சேட், ட்ரேடிங்ன்றது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் MT4 இல்லை MT5 திறந்துட்டு சார்ட்டை பார்த்துட்டு பாய் ஆர்டர் செல் ஆர்டர் போடுறது கிடையாதுங்க. அது பின்னாடி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் ரொம்ப பேர் கேட்கலாம், இப்போ இதெல்லாம் சேரனால வந்து எனக்கு வந்து நான் வந்து ப்ராஃபிட்டபுளா ட்ரேடர் ஆக முடியுமான்னு. என்னால இதுக்கு 100% உத்தரவாதம் கொடுக்க முடியாது. பிகாஸ் ஏன்னா வந்து இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள், ஐ மீன் இண்டிவிஜுவல்ஸ் சைக்காலஜி. அவங்க எவ்வளவுக்கு வந்து இதுல வந்து தேடி போறாங்க, எவ்வளவுக்கு அவங்கள வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, எவ்வளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்க இதெல்லாம் படிக்கிறதுனால நீங்க வந்து ஒரு 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 வெரி குட் ட்ரேடர்ஸ் இல்லைன்னா வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆக முடியுமான்னு கண்டிப்பா முடியாது. ஆனா உங்களுடைய மைண்ட் செட், உங்களுடைய சைக்கோலாஜிக்கல் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆக நிறைய இந்த மாதிரி சைட்ஸ் வந்து உங்களுக்கு உதவி செய்யும். அது மட்டும் கிடையாது, திடீர்னு நாளைக்கே வந்து எஃப்எக்ஸ் யுனைடெட் பார்ட் 3 பார்ட் 4 இல்லை இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்தா கூட வந்து உங்களுக்கு அதை வந்து சரி பார்த்தோன்னு உங்களுக்கு தெரியும் இது ஒரு பொய் விஷயம், இந்த மாதிரி மார்க்கெட்ல கிடையாது, இந்த மாதிரி வந்து நம்பக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரிய வரப்போ நம்மள சார்ந்தவங்களும் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் போகாதீங்க, நீங்க வந்து உண்மையிலேயே ட்ரேட் பண்ண போறீங்கன்னா வந்து சொந்தமா கத்துக்கிட்டு சொந்தமா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு போங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் ட்ரேடிங்ல. சரிங்களா? ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம வந்து பேபி பீப்ஸ் பார்த்துட்டோம். நீங்க வந்து கத்துக்க இது வெளியே ஒன்று ஃபாரெக்ஸ் நீங்க கத்துக்க போறீங்கன்னா, ரெண்டாவது வந்து இது ஆர்டிகல்ஸ், இந்த மந்த்ஸ் எழுதுறது வந்து எல்லாமே வந்து நல்லா நல்லா படிக்க நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து எப்போ நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கீங்களோ, மேபி நீங்க வந்து கம்யூட் பண்றப்போ இல்ல லஞ்ச் சாப்பிட்றப்போ இல்ல வந்து ஒண்டியா இருக்கிறப்போ இந்த மாதிரி வெப்சைட் இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் படிங்க. மூணாவது வந்து கண்டிப்பா இது வந்து நியூஸ், கண்ட்ரி நியூஸை பத்தி, மார்க்கெட் நியூஸ், என்னென்ன நடக்குது இதெல்லாமே உங்களுக்கு ஆப்லி தெரியும். மார்க்கெட் மார்க்கெட் குறிப்பா வந்து எந்தெந்த ஊர்ல என்னென்ன நடக்குதுங்க, இதெல்லாம் வந்து நீங்க வந்து 100% நீங்க வந்து மெமரைஸ் பண்ண கட்டாயம் கிடையாது, ஒரு ஒரு ஆட் ஆன் வேல்யூ. ஸோ ரெண்டாவது கேலண்டர், இதுதான் வந்து ரொம்ப பேர் அதிகமாக பாய்ப்பாங்க. ஸோ என்னென்னைக்கு கிரிட்டிக்கல் நியூஸ் வருதோ வந்து தி ட்ரை டு அவாய்ட் ட்ரேட் பிகாஸ் எனிதிங் கேன் ஹேப்பன். சரிங்களா? நாலாவதாக வந்து இதுங்க, அதாவது investing.com. இது வந்து என்னன்னா வந்து சார்ட்டிங். ஸோ இங்க வந்து என்ன செய்யலாம்னா வந்து நீங்க வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சுன்னா உங்களுடைய பேக் டெஸ்ட் எல்லாமே நீங்க செஞ்சு பார்க்கலாம். அதாவது எப்போ வாங்கணும், எப்போ விற்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க செய்யறப்போ வந்து உங்களையே நீங்க வந்து தயார் நிலைக்கு கொண்டு போவீங்க when it comes to trading. நான் நீங்க கேட்கலாம் வந்து இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் வந்து இதெல்லாம் செஞ்சா வந்து நம்மளோட சக்சஸ் உத்தரவாதமானு கேட்டீங்கன்னா வந்து இல்லைங்க, அப்படி கிடையாது. இது வந்து நம்மள தயார் நிலைக்கு கொண்டு போற சில விஷயங்களை நம்ம கண்டிப்பா செய்யணும். அப்படி நீங்க வந்து ட்ரேடிங்லயோ இல்லைன்னா வந்து இன்வெஸ்டிங்லயோ நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப விஷயம் என்னன்னா வந்து நம்ம தேடக்கூடிய விஷயங்கள் வந்து பெரும்பாலும் வந்து வெப்சைட்ல இருக்கு. நீங்க வந்து ஜஸ்ட் கூகுள்லயோ இல்லை எங்க போனாலும் உங்களுக்கு கிடைச்சிடும். பட் ஜஸ்ட் நீங்க வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து சில விஷயங்களை கத்துக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்க பாத்துக்கிறப்போ வந்து இப்போ இந்த மாதிரி நீங்க இப்போ வந்து ஸ்டேஜ் 1 வந்து நீங்க கத்துக்க போறீங்க, ஸ்டேஜ் 2 நீங்க வந்து பீப்புளை படிக்க போறீங்க, ஸ்டேஜ் 3 வந்து கண்ட்ரியோ இல்லை மார்க்கெட்ஸோ எக்கனாமியோ படிக்க போறீங்க, நாலாவது வந்து பேக் டெஸ்ட். இதெல்லாம் செஞ்ச பிறகு இந்த மாதிரி விஷயம் திருப்பி உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க எடுத்தடப்புல நீங்க செய்யக்கூடிய விஷயம் இது ஒரு பொய், இந்த மாதிரி மார்க்கெட்ல கிடையாது, இந்த மாதிரி உண்மையா இருந்துச்சுன்னா வந்து சப்போஸ் வந்து யூ ஹேவ் டு ப்ரோபோஸ் டு எனி கண்ட்ரி.
இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, வாங்க உங்க பணத்தை எல்லாமே தூக்கி இதுல போடுங்க, இந்த கண்ட்ரியோ சரி ஒரு நாடே நம்ம வந்து இன்னொரு வல்லரசு நாடுக்கா கொண்டு போக முடியும், அந்த மாதிரி கிடையாது. ஸோ அந்த மாதிரி பட்சத்துல இது வரப்போ வந்து ட்ரை டு அவாய்ட். இங்க வந்து இந்த ஈஸியா பணக்கார ஆகுறது வந்து வாய்ப்பே கிடையாதுங்க, அன்லெஸ் இந்த மாதிரி குறுக்கு வழியில போனா மட்டுமே. சரிங்களா? ஓகே, நான் திருப்பி சொல்லிடுறேன். நீங்க உண்மையில ஃபாரெக்ஸ் ஸ்கூல்ல கத்துக்க போறீங்க, கரன்சி ட்ரேடிங் கத்துக்க போறீங்கன்னா உங்களை நீங்க வந்து ஒரு நாளைக்கோ இல்லைன்னா அந்த வீக்கெண்டும் வந்து அட்லீஸ்ட் 1 or 2 hours நீங்க இந்த மாதிரி விஷயம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட மைண்ட் செட் டுவர்ட்ஸ் ட்ரேடிங் வந்து வேற மாதிரி போயிடும். அப்புறம் கரன்சில வந்து கரன்சி ட்ரேடிங்ன்றது வந்து ரொம்ப பேர் போய் சொன்னாலும் அதுலயும் சில விஷயங்கள் சில பேர் வந்து பணம் சாதிச்சுட்டு தான் இருக்காங்க, நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். they doing very good. ஸோ எடுத்தெடுப்பு ஒரு விஷயத்த நீங்க வந்து பார்க்காம புரியாம அதை பொய்ன்னு சொல்லிடுறாங்க. பிகாஸ் இந்த விஷயத்தினால வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ன்றது பொய்யே ஆகாது. ஏன்னா வந்து நிறைய பேர் நிறைய பிக் பெரிய பெரிய பேங்க்ஸ் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து இன்னமும் கரன்சி ட்ரேடிங் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க செய்யற இது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெரிய லெவல்ல செய்யறாங்க. தட் மீன் இது வந்து ஒரு பொய் கிடையாது, இதை நீங்க வந்து தெரிஞ்சு அறிஞ்சு செஞ்சீங்கன்னா. ஓகே, ஸோ நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும். என்னால முடிஞ்ச சில இன்ஃபர்மேஷன், ஏன்னா வந்து நான் வந்து இது கேட்குறப்போ வந்து ஃபியூ பீப்புள் வந்து நான் கேட்டிருந்தேன். ஸோ எஃப்எக்ஸ் மேட்ல வந்து பிகாஸ் என்னோட சர்க்கிளே வந்து ஒரு ஃபியூ பீப்புள் வந்து they have lost the money. அப்புறம் என்னை கூப்பிடுறப்போ வந்து எனக்கு இதுல வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா வந்து ஒரு மாசத்துக்கு இந்த மாதிரி 12% அப்புறம் வந்து யோசிக்கிறப்ப ரொம்ப பயமா இருந்துச்சுங்க. பிகாஸ் அது சாத்தியம் கிடையாது. ரெண்டாவது வந்து பாட்டை வச்சு இந்த பணத்தை செய்யறாங்கன்னா வந்து அந்த ரோபோட்டுக்கும் வந்து எமோஷனே கிடையாது. அந்த ரோபோட்டோ அந்த பாட்டோ ஒரு கம்பெனி இல்ல ஒரு கண்ட்ரியோடைய எக்கானமி நியூஸை வந்து எப்படி கண்டுபிடிக்கும்? வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ரோபோட் வந்து உங்களுக்கு ட்ரேட் பண்ணி கொடுக்குதுன்னா வந்து வாய்ப்பே கிடையாதுங்க. அந்த மாதிரி உண்மை இருந்துச்சுன்னா வந்து உலகத்துல உள்ள எக்கானமி ஸ்கூலும் சரி யூனிவர்சிட்டியும் சரி சாத்தி போட்டுட்டு போக வேண்டியதான். ஏன்னா ரோபோட் எல்லாம் செய்யுதுன்னா ஒரு பக்கத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பிளேயிங் மேஜர் ரோல் தான். பட் when it comes to ட்ரேடிங் வந்து அது முழுக்க வந்து ஒரு த்ரஸ் இல்லாத விஷயம். சரிங்களா? ரைட். ஸோ லாஸ்ட் ரிமெம்பர் திஸ், ட்ரேடிங்ன்றது வந்து அது ஒரு ஸ்கில்ஸ். அது ஒரு ஸ்கில்னு சொல்றப்போ வந்து அது நீங்க ஹோபியா பார்த்தாலும் சரி பேஷனா பார்த்தாலும் சரி நீங்க கண்டிப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அட்லீஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஹவரோ இல்லை 30 minutes படிங்க. நிறைய படிக்க நம்மளுக்கு வந்து சில நாலேஜ் கிடைக்கும். அந்த நாலேஜை வச்சு நம்ம வந்து என்ன செய்யலாம்னு யோசிக்கிறப்போ தான் வந்து people are doing it very well. ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதே மாதிரி வந்து இந்த வீடியோ வந்து நீங்க வந்து உங்க நண்பருக்கோ நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து நமக்கு தெரிஞ்ச சில நல்ல விஷயங்களை வந்து பீப்புளோட ஷேர் பண்றது தப்பே கிடையாது. ஏன்னா வந்து அது எப்படி எந்த வகையில அவங்களுக்கு போய் உதவி செய்யணும் யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த அடிப்படையில் ப்ளீஸ் ஷேர் இட். அண்ட் சொன்ன மாதிரி கமெண்ட் கீழே போடுங்க. ஐ ட்ரை டு ஆன்சர் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த. அப்படி எனக்கு தெரியாம போச்சுன்னா வந்து நான் வந்து தெரியலன்னு சொல்லிடுவேன். பட் இதெல்லாம் வந்து பிகாஸ் நம்ம கத்துக்கிட்ட விஷயம் பார்க்குற விஷயம். அப்பயும் பீப்புள் வந்து திருப்பி இதிலே போய் பணத்தை போட்டு ஏமாந்துட்டு இருக்காங்க சொல்றப்போ வந்து சரி ஏன் ஒரு அவேர்னஸ் மாதிரி ஒரு சின்ன வீடியோ கிரியேட் பண்ணக்கூடாதுனால தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.